ஆலய தீபம் சேனல் வாயிலாக நம்ம நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்து, அது வாஸ்து சார்ந்து, அதே போல் நியூமராலஜி சார்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம். அதே போல் ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கான கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்கள் பேர் ஊர் குறிப்பிட்டு உங்களுடைய கேள்விகளை அனுப்புங்க. அதுக்கு அந்த பலன் சொல்லும்போது அதற்கான விஷயங்கள் நிறைய பேருக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனல் ஆலய தீபம் சேனல் அனைவருக்குமே உபயோகமாக இருக்கும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா 2025 ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் எப்படி இருக்கு, 2025 ஜனவரியிலிருந்து 2026 ஜனவரி வரைக்கும். 2025 ஜனவரி 1ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு அந்த வருட பிறப்பின் போது வான்மண்டலத்தில் கிரக அமைப்புகள் தான் அந்த ஒரு வருஷத்துக்கான பலன்களை நடத்திட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான விஷயங்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் எல்லாமே முடிச்சு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விருச்சிக ராசிக்கான, விருச்சிக லக்னத்துக்கான பலன்கள். அப்போ விருச்சிக லக்னம் அல்லது விருச்சிக ராசியில் ஒரு குழந்தை பிறந்திருந்தால், விருச்சிக லக்னம் அல்லது விருச்சிக ராசியில் ஒரு குழந்தை பிறந்தால் அவர்களுக்கான இன்றைய கிரக அமைப்புகள்னு பார்க்கும்போது அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியும் கூடிய புத பகவான் லக்னத்திலே உட்கார்ந்துருப்பார். இதில் நம்ம அஷ்டமாதிபதியாக இங்கே நம்ம பார்க்கணும். ஏனென்றால் செவ்வாயும் புதனும் பகை கிரகங்கள் அப்படின்னு பேர். செவ்வாயும் புதனும் பகை. அப்போ பகை வீடு ஏறிய அஷ்டமாதிபதி அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, ரெண்டில் பார்த்தீங்கன்னா சந்திரனும் சூரியனும் ஒளி கிரகங்கள் ரெண்டில் இருக்கிறது நல்ல விஷயம் தான். அவங்க இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தர்ம கர்மாதிபதி யோகம்னு ஒன்று பார்க்கலாம். ரெண்டாவது விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான் பாதகாதிபதினும் பார்க்கலாம். அது எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பாங்க அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். அடுத்து பாருங்க, 3க்கும் 4க்கும் உரிய சனி பகவான் 4லேயே ஆட்சி பெற்று உட்கார்றது நல்ல அமைப்பு தான். அதே போல் 7ஆம் அதிபதியோட கூடி உட்காரதும் 4ல் உட்காரது ஒரு நல்ல அமைப்பு. அதை பற்றி பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா 5லேயும் 11லேயும் ராகு கேது இருக்கும். அப்போ 5ல் ராகு உட்காரது நல்லதா என்ன அப்படின்றத பார்ப்போம். 5க்குரிய குரு பகவான் எப்படி இருக்காரு, வீடு கொடுத்த குரு பகவான் எப்படி இருக்காரு, வக்ரமாகி தன் வீட்டுக்கு 3ல் மறைகிறாரு. அப்போ இதை நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும், சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி பார்க்கணும். லக்னாதிபதி எப்பவுமே ஒரு ஜாதத்தில் லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும். லக்னாதிபதி வலுவில் இருந்தாலே அந்த வருடம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் இல்லாட்டி மொத்தமாகவே அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன கிடைக்கணுமோ அதெல்லாமே கிடைக்கிறதுக்கு நிறைய இடையூறுகள் ஏற்படும். இதை பற்றியெல்லாம் நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஓகே, நார்மலாக விருச்சிக லக்னம், விருச்சிக ராசிக்காரங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அப்பா செய்த தொழில் சார்ந்த தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க. மூன்றாவது பார்த்தீங்கன்னா உணவு தொழில், டிரான்ஸ்போர்ட் தொழில் இது எல்லாமே செஞ்சுட்டு இருப்பாங்க. வெளிநாடு சார்ந்தும் ஒரு சிலர் முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னத்துக்கு, விருச்சிக ராசிக்கான குணாதிசயம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும், விட்டு கொடுத்து போகிற தன்மை இருக்காது. அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும். செவ்வாயோட வீடு மூர்க்கத்தனமான வீடு, ரொம்ப யோசிக்க மாட்டாங்க, எடுத்துமே ஃபோர்ஸ் தான் அதிகமாக வரும். ஸோ இவர்களுக்கு இந்த வருடம் அஷ்டமாதிபதி லக்னத்தில் இருக்கிற மாதிரி, அதாவது விருச்சிகத்திலே இருந்து இந்த வருடம் 2025 ஸ்டார்ட் ஆகுறதால இந்த வருடம் இவர்களுக்கு தேவையில்லாத பழிச்சொல், கெட்ட பேர், அவமானங்களை சந்திக்க போகிறாங்கன்னு பேர். விருச்சிக லக்னம், விருச்சிக ராசிக்காரங்க தேவையில்லாத வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸையும், பழிச்சொல், கெட்ட பேர், அவமானங்களையும், இது விபத்து கண்டங்களையும் சந்திக்க போகிறாங்க. 8னா விபத்து, 8னா ஆயில் ஸ்தானம், 8னா அவமானம், 8னா கோர்ட்டு கேஸ். அப்போ அஷ்டமாதிபதி புத பகவான் லக்னம் ஏறி இருக்கிறதால இப்போ விருச்சிக லக்னம், விருச்சிக ராசிக்காரங்க 2025 பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்தில் இதில் அவசரப்படாதீங்க, யோசிங்க. நீங்கள் யோசிக்க மாட்டீங்க, அதுதான் ஒரே ஒரு விஷயம். ஸோ யோசிங்க, அவசரப்படாதீங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிதானித்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஒன்று. ரெண்டாவது, லக்னத்துக்கு 2ல் பார்த்தீங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்பட்டு, அதாவது 10க்குரியவன் 2ல் இருக்கிறதால தொழில் மூலமாக வருமானம், குடும்ப உறவினர்கள் தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுறது இது நல்லாவே இருக்கும், சரிங்களா. ஆனால் வெளி உலகத்தில் இவர் தேவையில்லாத பழிச்சொல், கெட்ட பேர், அவமானங்களை சந்திப்பதும், ஒரு விபத்து, வண்டி வாகனங்கள் விபத்தை சந்திப்பதும், கோர்ட்டு கேஸ், ஒம்பு வழக்குன்றது இந்த விருச்சிக லக்னம், விருச்சிக ராசிக்காரங்க யாராவது ஒருத்தருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஆனால் தொழில் அப்படின்னு பார்க்கும்பொழுது உறவுகள், குடும்ப உறவினர்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. தொழில் மூலம் ஒரு வருமானம் குடும்பத்துக்கு உதவிகரமாக இருக்கும், நல்ல விஷயம்தான். பாதகாதிபதி 2ல் அப்படின்னும் போது இவர்கள் பேசும் பொழுது இவர்களுடைய வார்த்தைகளை இவர்களுக்கு பாதகமாக முடியறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், தனம், வாக்கு, குடும்பம்னு பேர். அப்போ பாதகாதிபதி வாக்குஸ்தானத்தில் உட்காரும்போது இவர்கள் பேசுவதே இவர்களுக்கு பாதகமாக போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால பேசும் வார்த்தைகளை எச்சரிக்கையோட கையாள்வது நல்லது.
அடுத்து 3க்கும் 4க்கும் உரியவர், இந்த விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 3க்கும் 4க்கும் உரியவர் வந்து 4லே ஆட்சி பெற்று உட்கார்றதும், அதே போல் 7க்குரியன் வந்துட்டு 4ஆம் இடத்துல உட்கார்றது. இது என்னன்னா இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை. நார்மலாக இந்த விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா மாமியார் வந்து ஒத்து போகாது. பெண்களாக இருந்தால் 100% மாமியார் ஒத்து போகாது. ஆண்களாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெண்கள் வகையில் வந்து சொத்துக்களை எதிர்பார்ப்பாங்க. எல்லாரும் வந்துட்டு நகை போடுறோம் வண்டி வாங்கி கொடுக்கறது வேற. ஆனால் விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியில் ஒரு ஆண் பிறந்தால் மனைவி வகையில் வந்துட்டு சொத்தை எதிர்பார்ப்பார் ஒன்று. ரெண்டாவது, பெண் பிறந்தால் அது மாமியார் மருமகள் சுத்தமாக ஒத்து போகாது. அது இந்த வருஷம் 2025 வந்து பார்த்தீங்கன்னா 7க்குரியவரும் அதே போல் 4க்குரியவரும் வந்துட்டு ஒன்றா சேர்ந்து உட்காரும்போது தாயும் மனைவியும் வந்துட்டு கொஞ்சம் இந்த வருஷம் சுமூகமாக போவாங்க அப்படின்றது ஒரு ரூலு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மனைவி வழி சொத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஆண்கள் வந்து எப்பவுமே என்ன சொல்லணும், விருச்சிக லக்னம் விருச்சிக ராசினாலே மனைவி வழியில் வந்து சொத்து எதிர்பார்ப்பான்னு பேர். அது 7ஆம் இடம்ன்றது கலத்திரம், 4ஆம் இடம்ன்றது சொத்துன்னு பேர். அப்போ மனைவி வகையிலிருந்து இந்த விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் வந்துட்டு ஏதோ ஒரு சொத்து இவர்களுக்கு வரும். அல்லது மனைவி சம்பாதிச்சு கூட ஒரு சொத்து வாங்கி கொடுப்பாங்க. இல்லை மனைவி வந்து சர்ப்ரைஸாக ஒரு கார் வாங்கி கொடுத்தாங்க. இந்த மாதிரியான வகையில் வந்து இந்த 4ஆம் இடம்னாலே சொத்து, வீடு, வண்டி வாகனம்னு பேர். இதெல்லாம் இவங்களுக்கு அமையும். ஸோ இது நல்ல ஒரு அமைப்பு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 5ல் ராகு இருக்கிறது வந்து ஒரு தவறான அமைப்பு. 5ல் வந்து ராகு, 5ஆம் இடம் வந்து புத்திரஸ்தானம்னு பேர். அதே போல் பூர்வீக புண்ணியன் பேர். அப்போ 5ல் ராகு இருந்து விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நார்மலாக அஷ்டமாதிபதி வந்து லக்னத்தில் உட்கார்றது அஷ்டம்னா கஷ்டம்னு பேர். அப்போ புத்திரர்கள் வகையில் கஷ்டம் உண்டு. ஒன்று குழந்தைய எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, 2 பொண்ணு 3 பொண்ணு, நான் 2 பொண்ணுங்க சார், 3ஆவது பையன் பிறக்கணும்னு நினச்சேன், 3ஆவதும் பொண்ணே, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம். அதில் ஃபஸ்ட்டு பொண்ணு 2ஆவது பையன் பிறக்கணும்னு நினச்சேன், அதுவும் பொண்ணே, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த வருஷம் நடக்கும். புத்திர தோஷம் பேர். அடுத்து குழந்தைகள் வந்து சைக்கிள் விட்டு போனாங்க, கீழே விழுந்தாங்க, அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் செலவு வந்துருச்சு. அப்போ குழந்தைகள் 5ஆம் இடத்துல ராகு வைக்கும்போது ராகுனாலே விபத்தை குறிப்பிடும் அப்படின்னு பேர். அப்போ குழந்தைங்களை வந்து நீங்கள் கூப்பிட்டு போகும்போது பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு வாங்க. ரோடு சைடில் குழந்தைய கூப்பிட்டு நடந்து போகிறவங்க வந்துட்டு ரைட் சைடில் போகாமல், அதாவது குழந்தைய வந்துட்டு ரோடு பக்கம் விடாமல் அவங்களுக்கு, அதாவது அதர் சைடில் அந்த ரோடுக்கு இல்லாமல் வேறு பக்கம் குழந்தைய கூட்டுப்பாங்க. இதெல்லாம் நிறைய இடத்துல பார்க்குற ஒரு விஷயங்கள். ஸோ இந்த வருஷம் வந்து விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளை வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, அதுவே போதுமானது. அடுத்து ஏன்னா அதே போல் அந்த 5க்குரியவரும் பார்த்தீங்கன்னா தன் வீட்டுக்கு 3ல் போய் மறைவார், வக்ரமாகி இருப்பார் குரு பகவான். குருனாலையும் புத்திரக்காரகன் பேர். அப்போ குரு எப்பெல்லாம் வக்ரமாகுதோ அப்பெல்லாம் பாருங்கள் ஒவ்வொரு வீட்டிலையுமே வந்து குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகளோ, குழந்தைகள் வந்து அடிபடுறதோ, குழந்தைகள் வந்து தத்தெடுத்து வளர்க்குறது, கொஞ்சம் ஆண் வாரிசு இல்லாமல் மறுபடியும் பெண்ணே பிறந்துருச்சு, இல்லை குரு வக்ரமாகும் காலகட்டத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அப்போ விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்காரங்க இந்த வருடம் குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்து விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்துக்கு லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியும் செவ்வாய் பகவானாகி அவர் வந்து நீசப்பட்டு உட்காந்துருக்கிறது ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையில் தீயது. என்ன வகையில் நல்லது அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து 6ஆம் அதிபதி நீசமாகிறார் வக்ரமாகிறார்ன்றது வந்துட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதை 2ஆக பிரிக்கணும். அதில் ஒரு விஷயம் நல்லது, ஒரு விஷயம் கெட்டது. என்னென்னா 6ஆம் அதிபதி நீசமாகிறார் நல்ல விஷயம், 6ஆம் அதிபதி வக்ரமாகிறார் கெட்ட விஷயம். என்னென்னா 6ஆம் அதிபதி நீசம் என்றாலே அப்போ நோய் எதிரி கடன், எதிரிகள் குறைவார்கள்னு பேர், கடன் குறையும்னு பேர். அதே போல் நோய் அப்படின்றது வராது அப்படின்ட்டு பேர். ஆனால் அதே கிரகம் மீண்டும் வக்ரம் ஆகும்போது இதெல்லாம் குறையிற மாதிரி குறைஞ்சி, எதிரிகள் குறைஞ்சி, நோய் குறைஞ்சி, கடன்றது குறைஞ்சி, மீண்டும் வந்து அது 2 மடங்கா வக்ரம்னாலே 1க்கும் மேற்பட்டன்னு பேர். மீண்டும் அது அப்படியே டபுளாக வரும், குறையிற மாதிரி குறைஞ்சா. அப்போ நீங்கள் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். அந்த 2025 பொறுத்த வரைக்கும் நோய் எதிரி கடன்ற விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் இதை வந்து இந்த வருடம் உங்களால் தாங்கிக்கக்கூடிய சக்தி இருக்குமா? நார்மலாகவே நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் போர் குணம்னு பேர், பிடிவாதம் அதிகம், விட்டு கொடுத்து போகிற தன்மை இல்லை, எதாக இருந்தாலும் முன்னால் நின்று போராடி ஜெயிக்கிற குணம் கொண்டவங்க தான் நீங்கள். ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்று அஷ்டமாதிபதியும் லக்னத்திலே வர்றது ஒன்று, 2வது லக்னாதிபதி வந்து வலுவிழந்து இருக்கார். 2025 பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி வந்து வலுவிழந்து இருந்தாலே உங்களுக்கு அந்த குணம் எல்லாமே இப்போ குறையும். இந்த போர் குணம், பிடிவாதம், விட்டு கொடுத்து போகிற தன்மை இல்லை அப்படின்ற விஷயம். நார்மலாக வந்து ஒரு பயம், இனம் புரியாத ஒரு பயம் வரும். லக்னாதிபதி வீக் ஆனாலே, பலம் இழந்தாலே இனம் புரியாத ஒரு பயம் அப்படின்றது உங்களுக்குள்ளே வரும். இல்லை கலத்திரம் ஒன்றும் தொந்தரவு இல்லை. 7ஆம் இடம் வந்து 4க்குரியவராக இருக்கிறதால திருமண வாழ்க்கையில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. அம்மாவும் மனைவியும் சேர்ந்து நல்லாவே இருப்பாங்க. அங்கே அவங்க நல்லா இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து இங்கே பலம் அப்படின்றது குறைஞ்சி தான் வரும். ஒன்று நல்லா இருந்தால் ஒன்று நல்லா இருக்காது அப்படின்ட்டு தான் பார்த்துருக்கோம். அதே போல் படிக்கிற வயசுல இருக்கிற குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது லக்னத்துல புதன் இருக்கிறதால நல்லா ஷார்ப்பா படிப்பாங்க. புதன்னாலே வந்து வித்யாகாரகன் பேரு. லக்னத்திலே வந்து உட்காரும் போது நல்லா ஷார்ப்பா படிப்பாங்க. நிறைய கால்குலேஷன் சால்வ் பண்றதெல்லாம் வந்து எளிதாக சால்வ் பண்ணுவாங்க. கணக்கு நல்லாவே வரும். இது என்ன விஷயம்னா இங்க நல்லா படிப்பாங்க.
எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது வந்து மறதி ஏற்படும். ஏன்னா அங்கே சனி பகவான் 10ஆம் பார்வையாக புதனை பார்க்குறாரு. அதே போல் 4ஆம் இடம் கல்வி ஸ்தானம், அதில் போய் சனி பகவான் உட்கார்றாரு. அதனால் நல்லா படிப்பாங்க, எக்ஸாம் ஹாலில் போய் மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படின்னும் போது நீங்கள் டெய்லி வந்துட்டு காலையில் 3 டைம், ஈவினிங் 3 டைம் வந்து ஹயக்ரீவரோட மந்திரம் ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே அப்படின்ற மந்திரத்தை வந்து காலை மாலை வந்துட்டு 3 டைம் சொல்லிட்டு போகும்போது பசங்களுடைய படிப்புன்றது வந்து நல்லா படிப்பாங்க, கால்குலேஷனால் அது நல்லா ஈஸியாக சால்வ் பண்ணுவாங்க. அது அங்கே போய் மறதி வராமல் இருக்கும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஒன்றும் பெருசாக நல்ல விஷயங்களை சொல்கிறதுக்கு இல்லை. லக்னாதிபதி பலம் இழந்ததாலையும் அஷ்டமாதிபதி லக்னத்தில் உட்காந்ததாலையும் பெரிய பலன்கள் இல்லை. 50 மார்க் இந்த வருடம். ஸோ இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது லக்னாதிபதி பலம் இழந்திருக்கிறதால முருகப்பெருமானை நீங்கள் வந்து வழிபட்டு வரும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆவீங்க. முடிஞ்ச வரைக்கும் பவளப்பாறைகள் இருக்கிற இடத்துல வந்து குளிக்கிறதுக்கு பாருங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.